ஹலோ மக்களே, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரவர் யார், அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், அப்படி அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணார் அப்படின்றது தான் நாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. அவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தான் விட்ஜி ஓரா அப்படின்றவர். இவர் குஜராத்தை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 80 லட்சம் மதிப்புள்ள சொத்து வந்து வச்சிருந்தா வந்து சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு விஷயம்னா, இவர் வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. அண்ட் இவர் சில விஷயத்தை வந்து மோனோபோலியாக தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. மோனோபோலி அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அதனால் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு சில ப்ராடக்ட்லாம் நம்ம ஒத்தங்கிட்ட மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா அவங்க அதுக்கான ரைட்ஸ் அவங்க மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் நம்ம வந்து மோனோபோலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோனோபோலி பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. இவர் 1590 காலத்தில் தான் பிறக்கிறாரு. இவர் 1617 அண்ட் 1690 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உதவி பண்ணதாக வந்து சொல்லப்படுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறது, அவங்களெல்லாம் லெட்டர் அனுப்புறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு ரிலேட்டடாகவும் பண்ணியிருக்காரு. அண்ட் முகலாய மன்னரான அவுரங்கசீப் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபினான்ஷியல் உதவி பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆய்வுகள் வந்து சொல்லப்படுது. அண்ட் ஷாஜகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 அரேபியன் குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்து அனுப்பிச்சிருக்கிற அப்படின்னு ஒரு வரலாற்று பற்றி சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விட்ஜி ஓரா அப்படின்ற பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் 80 லட்ச ரூபா மதிப்பு மோனோபோலி மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆகட்டும், டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆகட்டும், இங்கே 2 பேருக்கும் ஃப்ரெண்டாக வந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து மணி லெண்டிங்கும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த கோயில் கட்டுறதாகட்டும், கோயில் சம்பந்தமான விசேஷமாகட்டும், ஸோ அதுக்கும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நிறைய விஷயம் அவரை பற்றி சொல்லப்படுது. ஏன்னா அந்த காலகட்டத்திலே, அதாவது 1500 காலகட்டத்திலே இந்த மாதிரி ஒரு 80 லட்சம் பணம் வச்சிருக்காரு அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ அதை இப்போ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டோரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆண்டர்ப்ரனர் பற்றி பேசணும், ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி பேசணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் பற்றி பேசணும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு யாரா பற்றி பேசணும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஸ்டோரி. ஸோ பாய்.